ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகளுடைய பரிந்துரைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முதலாவது பந்தியிலே சொல்லப்பட்டுள்ளது. ஆபரேட்டிவ் பாராகிராஃப் 1 முழுவதும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய பரிந்துரைகள் அதை வைத்துத்தான் அதற்கு பிறகு வருகிற சிபாரிசுகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதிலேயும் முக்கியமான பரிந்துரையாக அவருடைய பரிந்துரையிலே கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டு போர்க்குற்றங்களும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களும் விசாரித்து தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது எப்படியாக கலப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த தீர்மானத்திலே சொல்லப்படுகிறது. கலப்பு நீதிமன்றம் என்ற சொல் உபயோகிக்கப்படாவிட்டாலும் முன்னர் சர்வதேச நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், விசாரணையாளர்கள் என்று சொல்லியிருந்தது. இப்பொழுது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே பொதுநலவாய நாடுகளினதும் மற்றும் வெளிநாடுகளினதும் நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், வழக்கு தொடுநர்கள், விசாரணையாளர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை நாங்கள் கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். சர்வதேச என்ற சொல்லு பாவிக்கப்பட்டிருந்தால் இலங்கையைச் சேர்ந்தவர்களும் சர்வதேச சட்டத்திலே, சர்வதேச மன்றுகளிலே அனுபவம் பெற்றவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற வரைவிலே வெளிநாட்டவர்கள் என்ற சொற்பதம் உபயோகிக்கப்பட்டது ஒரு முன்னேற்றம் என்பதை நாங்கள் காண்கிறோம். எங்களுடைய நாடு பொதுநல நாய நாடுகளுடைய கூட்டிலே இணைந்த நாடு. நாட்டின் ஜனாதிபதி தான் இப்பொழுது பொதுநல நாய நாடுகளுடைய தலைவராக இருக்கிறார். எங்களுடைய சட்டத்திட்டங்கள் அதற்கு அமைந்ததாக இருக்கிறது. ஆகையினாலே பொதுநல நாய நாடுகளுடைய பிரதிநிதிகள் அதில் அங்கம் வகிப்பது அத்தியாவசியமானது. ஆகவே இலங்கையர் அல்லாதவர்கள் நீதிபதிகளாகவும் வழக்கு தொடுநர்களாகவும் விசாரணையாளர்களாகவும் இந்த சட்ட பொறிமுறைக்குள்ளே பங்கு பெற்றுவது மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. இலங்கையிலே இருக்கிற நீதிமன்ற முறை நம்பிக்கை இழந்ததாக இருக்கிற காரணத்தினால்தான் ஐக்கிய நாடுகள் சர்வதேச விசாரணையிலே இப்படியான ஒரு பரிந்துரை இருந்தது. அதற்கான தீர்மானம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை செயற்படுத்துகிற போது யார் யாரை நியமிப்பது, எப்படியான முறைகள் என்பதை குறித்து பலருக்கு பல சந்தேகங்கள் உண்டு. அதன் விவரங்கள் இந்த தீர்மானத்திலே இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக எங்களோடு தொடர்ச்சியாக கலந்தாலோசித்துத்தான் எல்லா நடைமுறைகளும் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் அதற்கு தொடர்ந்து அதற்கான அழுத்தத்தை கொடுப்போம். அதற்கு சர்வதேச சமூகத்தினுடைய முழுமையான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வரப்போகிற கலந்துரையாடல்களிலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இணக்கமின்றி எந்த விதமான ஒரு பொறிமுறையும் செயற்படுத்தக்கூடாது. எங்களுடைய முழு பங்குபாட்டோடு ஈடுபாட்டோடு அதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அதே போல் அரசியல் தீர்வு சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த தீர்மானத்திலே அடங்கி இருக்கிறது. எங்களுடைய நீண்டகால பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக இருக்கிற மூல பிரச்சனை புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதன் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய பேச்சிலே கூட சொல்லியிருந்தார். அதிகார பகிர்வின் மூலமாக அது தீர்க்கப்பட வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்திலேயும் ஒரு புதிய அரசியலமைப்பின் பொறிமுறை மூலமாக, அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக இதற்கு ஒரு முடிவு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது விடயமாக இதனை தொடர்ந்து மீளாய்வது சம்பந்தமானது. இது ஆரம்பத்திலே வரைவிலே இருக்கவில்லை. ஆனால் 9 மாதத்திலே இதை குறித்த முன்னேற்றங்களை குறித்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து 18 மாதங்களிலே முழுமையான ஒரு கலந்துரையாடல் இங்கே நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகள் அலுவலகத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது, தொடர்ந்து உங்களுடைய ஈடுபாடு இதில் இருக்க வேண்டும். முழுமையான ஈடுபாடு இந்த காலகட்டத்திலே, விசேஷமாக இந்த 18 மாத காலத்திலே முழுமையாக உங்களுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும்.
முழுமையாக எங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்திடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த மாற்றம் உண்மையானதாக நடைமுறையிலே எங்களுடைய மக்களுக்கு, விசேஷமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடியதாகவும், இனப்பிரச்சனை, எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முற்றுமாக நிறைவேறத்தக்க விதத்தில் செயற்படுத்தப்படுவதற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுப்போம். உண்மைத்துவத்தோடு நாங்கள் செயல்படுவோம். இலங்கை அரசாங்கமும் அதே விதமாக உண்மைத்துவத்தோடு செயற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.